திண்டுக்கல்லை வறட்சியிலிருந்து வளத்திற்கு மாற்றி காட்டிய முன்னோடி அரசு அதிகாரி. 2000க்கும் அதிகமான நீர்நிலைகள் இருந்தாலும் வறட்சியின் பிடியில் சிக்கியிருந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட குளங்களை சீரமைத்ததால் இன்று இம்மாவட்டம் ஓரளவு வளம் பெறும் நிலைக்கு உயர்ந்துள்ளது. இதனை செய்து காட்டியவர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய டாக்டர் TG வினய் அவர்கள். முயற்சித்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கும் அவரின் பணிகள் குறித்த ஒரு பார்வை. வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டையை நகரின் மையப்பகுதியில் கொண்டது திண்டுக்கல் மாவட்டம். கொடைக்கானல் என்ற கோடை வாசஸ்தலத்தின் குளுமையும் அங்கே உண்டு. லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட இம்மாவட்டத்தில் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் 6000த்திற்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டரை அலங்கரிக்கின்றன. கொடகனாறு, மருதாநதி, பாலாறு, பொருந்தலாறு, சந்தானவர்தினி ஆறுகள் அங்கு உள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாகும். விவசாய நிலங்கள் வானம் பார்த்த புன்சையாகவும் குளத்து பாசனத்தை நம்பியும் உள்ளன. மாவட்டத்தில் ஆண்டு சராசரி மழை பொழிவு சுமார் 800 மில்லிமீட்டராக இருந்து கடந்த 10-15 ஆண்டுகளில் 600 மில்லிமீட்டராக குறைந்துவிட்டது. இன்னும் 12 வட்டாரங்களில் 200 அல்லது 300 மில்லிமீட்டராகவும் குறைந்துவிட்டது. மழை பொழிவு தொடர்ந்து குறைந்து போனதால் நிலத்தடி நீர்மட்டமும் காணாமல் போகும் அளவிற்கான சூழ்நிலை உருவானது. இதனால் குடிநீருக்கும் வேளாண் பணிகளுக்கும் நீர் பற்றாக்குறை நிலவியது. தண்ணீரை சேமிக்க முடியவில்லை. இதனால் வேளாண்மை பணிகளும் வேலை வாய்ப்பும் குறைந்து போயின. மக்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு வேறு பகுதிகளுக்கு தொழில் புரிந்திட செல்ல வேண்டிய நிலையும் உருவானது. இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் ஒரு நீடித்த நிலையான தீர்வை கண்டது. இம்மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற திரு டாக்டர் TG வினய் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை நீர்வளம் மிக்க மாவட்டமாக உயர்த்திட மிக முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மாவட்டத்தில் நிலவிய நீர் பற்றாக்குறையை கண்காணித்து பல குறைதீர் கூட்டங்களை நடத்தி ஆழமான தீர்வை அவர் கண்டறிந்தார். 2000த்திற்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் கொண்டு மாநிலத்தில் 9% நீர்நிலைகளை தன்னகத்தே வைத்திருந்த போதிலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவும் நீர் பிரச்சினைக்கு நீடித்த நிலையான நிரந்தர தீர்வை காண வேண்டும் என அவர் நடவடிக்கை எடுத்தார். இங்குள்ள நீர்நிலைகளை மீட்டெடுத்து அவற்றை தொடர்ச்சியாக பராமரித்தல், வேளாண் பணிகளுக்கும் குடிநீருக்கும் பிரச்சனைகள் இருக்காது என்பதை மாவட்ட ஆட்சியராக இருந்த டாக்டர் TG வினய் அவர்கள் மக்கள் மனதில் கொண்டு சென்று புரிய வைத்தார். பொதுமக்களின் பங்களிப்போடும் பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வோடும் மாவட்டத்தில் நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் பணிகளை அவர் தொடங்கினார். இதன் மூலமாக 2 புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டன. மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் குடிமராமத்து உள்ளிட்ட திட்ட பணிகளுக்கு நீர்நிலைகளை மீட்டெடுப்பதே முதல் பணியாக அமைந்தது. நீர்நிலைகளை அளவீடு செய்து முழுமையாக கண்டறிந்து அவற்றின் பழைய அளவீடுகளின் படியே எல்லை கற்களை நட்டு வைத்து அவற்றை புத்தாக்கம் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அவர் அறிமுகம் செய்தார். இதன் பின்னர் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை மீட்டெடுத்து நீர் பற்றாக்குறையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீர்நிலைகளை புத்தாக்கம் செய்து மழைநீரை சேமிக்கும் பணிகளும் விவசாயத்திற்கு தேவையான மழைநீரை சேமிக்கும் பணிகளும் தொடங்க வேண்டும் என்பதே திட்டமாக அமைந்தது. வேளாண் தொழிலை நீண்ட காலத்திற்கு செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாய்ப்பு இதனால் ஏற்பட்டது. நீர்வளத்திற்கு மற்றும் ஒரு காரணியாக அமைவது மரக்கன்றுகள் நடுதலாகும். நாம் எவ்வளவு பசுமை பகுதிகளை உருவாக்குகிறோமோ அந்த அளவிற்கு நிலமும் வான் வளமும் நமக்கு கிடைக்கும். இதுபோன்ற பணிகளை ஒருங்கிணைத்து செய்திட மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய திரு டாக்டர் TG வினய் அவர்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். எந்த ஒரு நீர்நிலையை நாம் மீட்டெடுக்கும் போதும் அப்பணிகளை படிப்படியாக செய்திட வேண்டும். முதலாவதாக நீர்நிலைகளை கண்டறிதல் மற்றும் எல்லைகளை அறிதல். இதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில்தான் தமிழகத்திலேயே முதன் முறையாக இப்பணிகள் முன்னோடியாக செய்து முடிக்கப்பட்டன. அளவை துறை மூலம் அளவீடுகள் செய்து நீர்நிலையின் மொத்த பரப்பளவு, முழு அமைப்பு ஆகியவற்றை கண்டறிந்தார்கள். இதன் மூலம் நீர்நிலைகளின் அருகில் உள்ள இடம், பட்டா இடம், பட்டா இல்லாத இடம், புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்கு, எது நீர்நிலை ஆகிய முழு விவரங்களும் பிரித்தெடுக்கப்பட்டு எல்லை கற்கள் நடப்பட்டன. நீர்நிலைகளின் எல்லை பகுதி மிக முக்கியம் என்பதால் இதற்காகவே வடிவமைக்கப்பட்ட எல்லை கற்கள் ஊன்றப்பட்டன.
3.5 அடி கான்கிரீட் கல்லில் 1.5 அடி பூமிக்குள் புதைக்கப்பட்டு மீதமுள்ள கல் வெளியே தெரியும்படி அவற்றில் அந்த நீர்நிலையின் பெயர், எந்த அரசின் துறைக்கு சொந்தமானது, கிராமம், ஊராட்சி ஒன்றியம், எத்தனையாவது கல் உள்ளிட்ட விவரங்கள் அதில் இடம்பெற்றன. இதுபோன்ற டிஸ்பிளே போர்டுகள் வைத்துள்ளதால் உள்ளூர் மக்களும் அடுத்த தலைமுறையினரும் நீர்நிலையை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அத்தோடு ஜியோடேக்கிங் எனப்படும் தொழில்நுட்பத்தில் எதிர்வரும் காலங்களில் நீர்நிலைகளின் விவரங்களை அறிந்து கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டது. 637 குளங்களில் ஜியோடேக் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2257 குளங்களில் மாவட்ட ஆட்சியராக டாக்டர் டி.ஜி. வினய் அவர்கள் பணியாற்றிய காலத்தில் 637 குளங்கள் அளவீடு செய்யப்பட்டன. அப்போது 17,211 எல்லைக்கற்களும் நடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக குளங்கள், நீர்நிலைகளில் மண்டியிருந்த புதர்கள், சீமை கருவேல மரங்கள், முள்கள் அகற்றப்பட்டன. இதனால் நீர்நிலையின் மேல்மட்டத்தை நம்மால் எளிதாக காண முடிந்தது. இதனையடுத்து நீர்நிலைகள், குளங்கள் புத்தாக்கம் பெற்றன. அவற்றின் அதிகபட்ச ஆழத்திற்கு படிந்திருந்த பொருள்களை தோண்டி அப்புறப்படுத்தும் பணிகளும் தொடங்கின. பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த நீர்நிலைகளை ஆழப்படுத்தும் போது புதர்கள் மற்றும் முள்களை எளிதாக அகற்றிவிட்டார்கள். ஆனால் நீர்நிலைகளின் அடிமட்டத்தில் 70% முதல் 80% அளவிற்கு படிந்திருந்த மண்ணை அகற்றுவது சவாலாகவே இருந்தது. அப்போதுதான் அரசாணை 15 படி விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் இலவசமாக அளிப்பது என தீர்மானிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஒருங்கிணைந்த முயற்சிகளை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய திரு டாக்டர் டி.ஜி. வினய் அவர்கள் மேற்கொண்டார். மாவட்ட நிர்வாகம் வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்தும் போது அதற்கான நிதிகள் அதிகம் தேவைப்படும். நீர்நிலைகள், குளங்களை சீரமைத்து புத்தாக்கம் பெற செய்திட அரசு அளிக்கும் நிதிகளை கொண்டு பணிகளை முடிக்கும் இடங்களில் முடித்துவிடலாம். எங்கெல்லாம் அரசாங்கத்தால் பணிகளை எடுத்துச் செய்வதில் தனியார் தொண்டு நிறுவனங்களை இணைத்துக் கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் அவர்களை ஈடுபடச் செய்து திண்டுக்கல் மாவட்டத்தின் நீராதாரங்களை பெருக்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இம்மாவட்டத்தில் உள்ள திண்டிமாவனம் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மாவட்டம் முழுவதும் பசுமை போர்வையை அதிகப்படுத்தும் வகையில் சுமார் 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரித்து வருகிறார்கள். திண்டுக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் அங்கமான திண்டிமாவனத்தின் செயல்பாடுகளை நன்கு கவனித்த மாவட்ட ஆட்சியராக இருந்த டாக்டர் டி.ஜி. வினய் அவர்கள் நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் திண்டிமாவனம் அமைப்பையும் இணைத்துக் கொண்டார். தனியார் தொண்டு நிறுவனங்கள், பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு திட்டங்களின் மூலம் நீர்நிலைகள், குளங்கள் மீட்கப்பட்டன. இம்மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை புத்தாக்கம் செய்வதில் ஒரு கட்டமாக வான் சிறப்பு என்ற இயக்கமும் நடத்தப்பட்டது. அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து அவர்களும் உந்தப்பட்டு இப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். சானார்பட்டி வட்டாரத்தில் காட்டன் மில் நிறுவனம் ஒன்று நீர்நிலைகளை புனரமைத்தது. அப்போது வான் சிறப்பு இயக்கம் வளரத் தொடங்கியது. திண்டிமாவனம் இயக்கம் மூலம் 2 ஆண்டுகளில் 186 கிலோமீட்டருக்கான வரத்து வாய்க்கால் புனரமைக்கப்பட்டு புத்தாக்கம் பெற்றதால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து தங்கு தடையின்றி கிடைத்தது. ஓடை வாய்க்கால்கள் ஏற்கனவே உள்ளது போல நீள அகலத்தில் புனரமைக்கப்பட்டன. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு நீடித்த நிலையான நீர்வரத்து கிடைக்கும்படி செய்யப்பட்டது. இதில் 19 பணிகள் எடுக்கப்பட்டு 3,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 186 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டன. 2000க்கும் மேற்பட்ட குளங்களின் நீர்பிடிப்புகளும் புத்தாக்கம் பெற்றன. இதுவரை வேறு பல சமூக பணிகளை செய்து வந்த தனியார் நிறுவனங்கள் மாவட்ட ஆட்சியரின் ஒத்துழைப்புடன் திண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்நிலைகளை, குளங்களை மீட்டெடுக்கும் சமூக பணிகளை செய்ய தொடங்கினார்கள். நிலத்தின் நரம்பு மண்டலமாக விளங்கிடும் வரத்து வாய்க்கால்களை தூய்மைப்படுத்தியதால் குளங்கள் காப்பாற்றப்பட்டன. குளங்களில் தண்ணீர் வரத்து இருந்தாலே அவை பாதுகாக்கப்படும் என்பதை பொதுமக்களும் உணர்ந்திருந்தார்கள். மலைகளால் சூழப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் சிறுமலை உள்ளது. இங்கிருந்துதான் வரத்து வாய்க்கால்கள் தொடங்கி கொடகனாறுவில் சென்று முடிகிறது. இந்த வாய்க்கால்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் நீளத்திற்கு செல்கின்றன. இவற்றை சீரமைக்க பெரு நிறுவனங்கள் சமூக பொறுப்புடன் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினார்கள். சிறுமலையிலிருந்து ஆற்றின் கடைமடை வரை சீரமைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி குளம் உள்ளூர் பகுதியில் எவ்வளவு பகுதிக்கு செல்கிறதோ அதுவரைக்கும் வரத்து வாய்க்கால்கள் சீரமைக்கப்பட்டன. வான் சிறப்பு இயக்கத்துடன் இணைந்து திண்டுக்கல் மாவட்ட நீர் மேலாண்மை குழு, அரசு துறைகள், திண்டிமாவனம் உறுப்பினர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீர்நிலைகளை மீட்டார்கள். இதனை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய டாக்டர் திரு டி.ஜி. வினய் அவர்கள் கவனமுடன் எடுத்துச் சென்றார்.
திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் நீலமலை கோட்டை ஊராட்சியில் உள்ள ஜோத்தால் நாயக்கன் டேம் நீர்வரத்து குறைந்து போய் காணப்பட்டது. இதனை மேம்படுத்த பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சி, திண்டிமாவனம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் வரத்து வாய்க்கால்கள் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. அப்போது நீர்நிலைகளுக்குள்ளே பல தனியார் ஏற்படுத்திய கேணிகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. முன்னதாக அங்கு ஆக்கிரமிப்பு செய்த தனியார்கள் தொடுத்த வழக்குகளை மாவட்ட ஆட்சியர் எதிர்கொண்டு நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் பணிகளில் உள்ள நேர்மையான அம்சங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்தார். இதன் பலனாக நீர்நிலைகளை மீட்டெடுக்க அனுமதியும் கிடைத்தது. அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் நல்ல உத்வேகம் பெற்று அங்குள்ள கேணிகளை ஒருங்கிணைத்து நீலமலை கோட்டை ஊராட்சிக்கு சமூக கிணறும் அமைத்தார்கள். பொதுமக்களுக்கு நீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது. இன்று மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஜல் ஜீவன் மிஷன் இயக்கத்திற்கு முன்னோடியாக இது அமைந்தது என்றால் அது மிகையல்ல. ஜோத்தால் நாயக்கன் டேமை முழுவதுமாக ஆழப்படுத்தி மீட்கும் போது அங்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேகரமாகி இருந்த மண்ணை அகற்றி 18 அடிக்கு ஆழப்படுத்தினார்கள். மேலும் இந்த டேம் மலையடிவாரத்தில் இருப்பதால் அங்கு மக்கள் அடிக்கடி சென்று வரும்போதுதான் ஆக்கிரமிப்புகள் இருக்காது என்பதை அறிந்த மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய டாக்டர் டிஜி வினய் அவர்கள் அங்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களை கொண்டு மரம் வளர்த்து மரக்கன்றுகளை நடும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். மலை அடிவார பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பசுமை சூழல் மேம்படுத்தப்பட்டது. அடுத்ததாக மழைநீர் சேகரிப்பில் அதிக கவனமும் செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே அமைத்த ஆழ்குழாய் கிணறுகளில் நீர் இல்லாதவற்றை தேர்ந்தெடுத்து 1064 ஆழ்குழாய் கிணறுகளில் பைப்புகளை இறக்கி மழைநீர் அவற்றில் சேகரிக்க வழிவகை செய்தார் டாக்டர் டிஜி வினய் அவர்கள். இதன் மூலம் சிறிய அளவிலான மழை பெய்தாலும் அந்த ஆழ்குழாய் கிணறுகளுக்கு நீர் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. மேலும் இதுபோன்ற ஆழ்குழாய் கிணறுகளை சீரமைப்பதால் ஆழ்குழாய் குழிகளில் குழந்தைகள் விழாமல் பாதுகாப்பை ஏற்படுத்த முடிந்தது கூடுதல் சிறப்பம்சமாகும். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களால் சிறுமலை அடிவாரத்தில் ரெண்டலப்பாறை டேமானது புத்தாக்கம் பெறப்பட்டது. மரம் நட்டு மழை வளம் பெறுவது டாக்டர் டிஜி வினய் அவர்களின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அங்குள்ள 10,000 ஏக்கரில் 3000 ஏக்கர் பரப்பளவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள், திண்டிமாவனம் அமைப்பு மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போடு மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் ரெண்டலப்பாறை டேம் பகுதியில் மழை பொழிவு அதிகரித்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் வருவாய் வட்டங்கள், ஊராட்சி ஒன்றிய பகுதிகள், கிராம ஊராட்சி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை சீரமைத்து அவற்றை இனிவரும் தலைமுறையினரும் பயன்படுத்திட நீடித்த நிலையான பணிகளை டாக்டர் டிஜி வினய் அவர்கள் மேற்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள், அவற்றின் விவரங்கள் குறித்து பொதுமக்கள், வருங்கால சந்ததியினர் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள அம்மாவட்ட நிர்வாக இணையதளமான dindukkal.nic.in இல் நீர்நிலைகள் குறித்த விவரங்களை பதிவு செய்தார் அம்மாவட்ட ஆட்சியராக அரும்பணி ஆற்றிய டாக்டர் டிஜி வினய் அவர்கள். இதன் மூலம் அனைத்து விவரங்களும் எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் வழிவகை செய்தார். மாவட்ட நிர்வாகம், பொதுமக்கள், பெரு நிறுவனங்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நீர்நிலைகள் மீட்கப்பட்டுள்ளன, மேம்படுத்தப்பட்டுள்ளன. வேளாண் பணிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது, குடிநீரும் கிடைக்கிறது. மண்வளம் பெற்றிட, மக்கள் மனம் நலம் பெற்றிட இது போன்ற பணிகளை அரசு துறைகளும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து மேற்கொள்வது எதிர்கால சந்ததிக்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்துள்ளது. அந்த பணிகளைத்தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்சியராக பணியாற்றிய டாக்டர் டிஜி வினய் அவர்கள் செய்து முடித்தார். இவர் போன்று அரசு துறையில் பணியாற்றும் அலுவலர்கள் தம்மாலான பணிகளை செய்து முடித்தால் நீர்நிலைகள் மீட்கப்படும், நமது நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறுவார்கள்.